அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய வழக்குகளையும் அந்த வழக்குகளின் மூலமாக இறுதியாக கிடைக்கக்கூடிய தீர்ப்புகளையும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களில் வேலைவாய்ப்பு சம்பந்தம் வரக்கூடிய தீர்ப்புகளை நான் பார்த்துருக்கோம். ஆனால் நீதிமன்றங்களில் வேலைவாய்ப்பு எவ்வளவு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலுமே அந்த வேக்கன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 3 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்போ 3 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்க்கும்போது அந்த ஒரு ஆள் அவருடைய அன்றாட பணிகளும் பாதிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா 3 பேர் பணியை சேர்த்து பார்க்கும்போது அந்த ஒர்க்கினுடைய குவாலிட்டி ஆகட்டும், அந்த ஒர்க்கை முடித்து தரக்கூடிய டைம் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு காலதாமதமாகும். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மாற்றணும் தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சு போஸ்டிங் ஃபில்லப் பண்ணுறாங்க. அந்த போஸ்டிங்கில் ஏதாவது முறைகேடு நடந்தால் அதை நீதிமன்றங்களில் போய் அவங்க வழக்காக தூக்குறாங்க. ஆனால் நீதிமன்றங்களே காலி பணியிடமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீதிமன்ற காலி பணியிடங்களால் வழக்குகள் தேங்கி நிற்கிது அப்படின்னு ஒரு இது வெளியிட்டிருக்காங்க ஆர்டிக்கல். என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் உள்ள கன்சியூமர் கோர்ட் இருக்கு இல்லையா, அதில் 2023-24 வரைக்கும் இதுவரைக்கும் பதியப்பட்ட 7.60 லட்சம் வழக்குகளில் 11% வழக்குகளுக்கு தீர்வு காணப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நுகர்வோர் நீதிமன்றங்களில் 4 வருடமாக பதியப்பட்ட 7.60 லட்சம் வழக்குகளில் 11% வழக்குகளுக்கு தீர்வு வழங்கலை அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கும்போது, நீதிமன்ற காலியிடங்களை அவங்க ஃபில்லப் பண்ணாததான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் என்ற அமைப்பால் உருவாக்கப்பட்ட நுகர்வோர் நீதி அறிக்கை கூறப்பட்டுள்ளது. அப்போ எந்த துறையில் வழக்குகள்லாம் ஃபில்லப் அதிக வழக்குகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் காப்பீடுல பார்த்தீங்கன்னா 25.10 வழக்குகள் இருக்குது பெர்சன்டேஜில். அதே மாதிரி வீட்டு வசதியில் பார்த்தீங்க அப்படின்னா 18.70% இருக்குது. பேங்க் சம்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8.70 இது இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்குகள்லாம் இந்த பிரிவுகளில் அதிகமாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ மொத்த இது இருக்கு இல்லையா, மொத்த புகார் இது வரைக்கும் இந்த 4 வருஷமாக பதியப்பட்ட மொத்த வழக்கு 7.60 லட்சம் வழக்கு. அதில் தீர்க்கப்படாத இது கேஸ் 11%. வழக்குகள் தேங்கி உள்ளது 20% உயர்ந்திருக்கு. தற்போதைய மொத்த வழக்கு எவ்வளவு அப்படின்னா 5,00,000க்கு மேலேங்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா மாநில ஆணையங்களில் 35% தேங்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 114.60% வழக்குகளுக்கு தீர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, தாக்கல் செய்யப்பட்டவையில் வழக்கு மொத்தத்துனா 25,800 வழக்கு பண்ணியிருக்காங்க தாக்கல். அதில் ஃபுல்லாக கேஸ் முடிச்சு கொடுத்த எவ்வளோத்துன்னா 29,550 வழக்கு. இதோட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே உள்ள பழைய இருக்கிற நிலுவை அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு போஸ்டிங்கில் வேலை வேணும், அந்த போஸ்டிங் ப்ராப்பர் நடக்கலை, அப்போ நமக்கு போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். நீதிமன்றங்களையே வேக்கண்ட் இருந்தால் அது எங்கே போய் ஃபில்லப் பண்ணுறது? அப்போ நீதிமன்றங்களில் உள்ள வேக்கண்ட்டுனால வழக்குகள் தேங்கி நிற்கிது. அதாவது பதியப்பட்ட வழக்குகளில் அது இன்னும் ஒரு முழுமையாக முடியாமல் இருக்குது, இன்னும் ஒரு தீர்வு வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பீடு இப்போ தான் இந்த இதுக்குள்ள இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட வழக்கு 15 வருஷமாக கிடக்கு. இந்த டெத்து இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது நடந்து வாய்தா வாங்கி தான் முடியுது. ஸோ நம்ம எப்படி ஒரு நீதிமன்ற காலியிடங்களால் ஃபில்லப் பண்ணாதனால இந்த மாதிரி வழக்குகள் தேங்கி நிற்கிது அப்படின்னா, முதல்ல நீதிமன்றங்களில் உள்ள வழக்கை அவங்க உள்ள போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணாங்கன்னா இன்னும் வழக்கை விரைந்து முடிப்பாங்க. விரைந்து முடித்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இந்த வழக்கு போட்ட எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான். அந்த வழக்குக்காக அவங்க அலையிறது போகிறது எல்லாமே மிச்சமாகும். அதை நீதிமன்றமும் நீதிபதிகளும் அதை கவனிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.